பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க வந்து மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி வந்து குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் வந்து இந்த தடவை இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் இவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில பாக்கியங்கள் எல்லாம் தேடி வருமா மேம்? கன்னி ராசினியர்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் தான். கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வருவாங்க. ஒரு சோஷியல் ரெகக்னேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு ஆமா வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய காலம். கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? சோ இந்த குரு பயிற்சியில அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா ராகு. சோ ராகு பகவான் துர்கைக்கு வந்து போய் எழுமிச்சு விளக்கு ராகு காலத்துல ஒரு சிம்பிள் பரிகாரம் அது செய்யலாம். கொள்ளு தானம் பண்ணலாம், நவகிரக ஹோமம் பண்ணலாம், நவகிரக பூஜை பண்ணலாம். கோவில்ல இப்ப எல்லாம் பண்றாங்க மாசத்துக்கு ஒரு தடவை நவகிரகங்கள் இருக்கிற பழைய சிவன் கோவில் எல்லாம். ஸோ அதெல்லாமே பண்ணலாம். ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன் இஸ் ஈக்குவல் டு வெல்த். உங்களுக்கு ஒரு டெய்லி இதுதான் பண்ணணும். காலையில எந்திரிச்சு இது பண்ணணும், ஆஃபீஸ்க்கு இத்தனை மணிக்கு கிளம்பணும், இது சாப்பிடணும், மருந்து இப்ப சாப்பிடணும், அந்த மாதிரி ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். இதெல்லாமே வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு வெல்த் வந்து கொண்டு வரும், நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து கொண்டு வரும் இந்த காலகட்டத்துல. கண்டிப்பா அந்த ரொட்டீனை வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஒரு பாசிட்டிவிட்டி வந்து லைஃப்ல அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி லக்கும் ஃபேவர் பண்ணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. கண்டிப்பா அதிர்ஷ்டம் வந்து தேடி வரும். ஸோ கதவு வீட்டோட கதவை வந்து தட்டும். ஆமா. ஸோ யோகா பண்றாங்கன்னா அது யோகா பண்ணலாம், வாக்கிங் போறாங்கன்னா வாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு போறாங்கன்னா பண்ணலாம். பட் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும். தூக்கமின்மையை வந்து முதல்ல மாத்திக்கணும். ஸோ ராகு இம்பேலன்ஸ்டா இருக்கும்போது தூக்கம் தான் ஃபர்ஸ்ட் கெடும். ஸோ அதை வந்து இவங்க வந்து அவங்க கட்டாயமா போனை வந்து ஒரு 9:30 மணி 10 மணிக்கு அங்க அப்படி வச்சுட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். இப்ப இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா அதை வந்து மானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலம்பம் அவங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சின்ன வயசுல கத்திருந்திருப்பாங்க, அதுல நிறைய இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. பட் அதை வந்து அதை மானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கலாம். அந்த நமக்கு தெரிஞ்ச கலைய அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்ப பாடுறது கர்நாடிக் மியூசிக் எனக்கு தெரியும், இப்ப ஒரு 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில் மானிட்டைசேஷன். இட் பிரிங்ஸ் வெல்த். கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே இதுவே ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான். இன்னொன்னு அவங்க வந்து ஒரு ரொம்ப கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவாங்க அதை அவங்க திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது. அந்த கான்பிடன்ஸ் வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு இது முக்கியமான ஒரு ஆமா. ஏன்னா அந்த ஸ்கில் இருந்தும் அவங்க பயன்படுத்தாமலே இருந்திருப்பாங்க பல வருடங்களா. சோ அதை இப்போ வந்து மானிட்டைசேஷனும் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனா அவங்க வந்து இந்த காலகட்டத்துல யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கிறது. இவங்க பர்ஃபெக்டா இருக்கிறது ஓகே, அது எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம், அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம் இந்த குரு பயிற்சி? ஹஸ்தம் நட்சத்திரம் வந்து சந்திர பகவானை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். சோ நிலா வெளிச்சத்துல சாப்பிடுறது, நிலாச்சோறு அந்த காலத்துல எல்லாம் பெரியவர்கள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வச்சிருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில போய் ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது மட்டும் இல்லாம அந்த ஆரா, அந்த குட் எனர்ஜி எல்லாம் அது வந்து நமக்கு
முக்கியமா அந்த கடற்கரைல இருக்கும்போது அதுவே ஒரு மென்டல் ப்ரெஷர் எல்லாம் வந்து நீக்கிடும். அந்த உப்பு காத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உப்பு காத்து பட்டாலே இருக்கிற எல்லா பேய் பிசாசு எல்லாம் போயிரும்னு. சோ அது ஓரளவுக்கு உண்மைதான். அதோட வைப்ரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். பௌர்ணமி, அதுவும் பௌர்ணமிங்களா வெளிச்சத்துல போய் இந்த மாதிரி இது ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷனும் கூட, இது ஒரு வாழ்வியல் பரிகாரமும் கூட. இதை அவங்க பண்ணலாம். ஒயிட் க்ளோத்ஸ் வந்து தானம் பண்றது, வெள்ளை நிற ஆடைகள் தானம் பண்றது, இல்ல வெள்ளை கலர் வஸ்திரம் வந்து விநாயகருக்கு போய் சாத்துறது, சரஸ்வதி தேவிக்கு போய் வெள்ளை கலர்ல புடவை வாங்கி கொடுக்கறது. வெள்ளை கலர்னா ஃபுல் ஒயிட் இல்லாம ஒரு பார்டர்ல வேற ஏதாவது ஒரு வெள்ளை கலர் கலந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. அன்னதானம் பண்றது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு. கண்டிப்பா மேம். இப்ப இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன இருக்கு? வாழ்க்கையில பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணணும். லேட்டா ஒரு இடத்துக்கு போக கூடாது. சொன்ன இடத்துல அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஐயோ இப்பதானே இவங்களை நாங்க சூஸ் பண்ணோம்னு சொல்லிடுவாங்க. மேபி இட் கேன் பி an audition, it can be an interview, it can be anything. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறி கொடுத்துடக்கூடாது அவங்க. ஸோ இன்னொன்னு, அதனால பல விஷயம், இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரிதான். டிலே ஆச்சுன்னா அடுத்தடுத்து அவங்களை பாதிக்கும். ஸோ அந்த டைமோட வேல்யூ தெரிஞ்சு இந்த காலகட்டத்துல நடந்துக்கிட்டாங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா. அடுத்ததா சித்திரை நட்சத்திரம், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? சித்திரை வந்து ரொம்ப உஷ்ணம், சூடான நட்சத்திரம். அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல கோபம் அதிகமாகும். ஸோ இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வைட்டல். அவங்களுக்கு கோவத்தை மட்டும் விட்டுட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு லக்கி சாம் கிடையவே கிடையாது, யாரும் கிடையாது. ஆமா. ஸோ நல்ல ஒரு சிரிச்ச முகமா இருக்கிறது, கோவம் இல்லாம பேசுறது, வல்வலன்னு இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரம். பார்ட்னர்ஷிப் இப்ப வந்து பண்ணலாம். ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணணும், ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பண்றாங்கன்னா இந்த டைம்ல பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி, ஒரு லேண்ட் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்கன்னா அது ரொம்ப கவனமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க பண்ணணும். இதெல்லாமே வந்து இப்படி பண்ணாலே ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் இந்த காலகட்டத்துல. முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த அவங்க பண்ணாங்கன்னா. செவ்வாய்க்கிழமையில செவ்வாயை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் இவங்க. சோ செவ்வாய்க்கிழமையில அப்புறம் இந்த ஏழை இளையோர்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு ஏதாவது சிமெண்ட் வாங்கி கொடுக்கறது, செங்கல் வாங்கி கொடுக்கறது, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்க. அதே மாதிரி அங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நீர்மோர் கொடுக்கறது, நீர் பந்தல் போட்டு நீர்மோர் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இதெல்லாமே பண்ணாலே அளவுக்கு பண்ணலாம். சோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா, குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் வந்து பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி, இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு, உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் வந்து கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க.
இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனியினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம், மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா வந்து கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்கள் செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ், எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கன்னிராசிக்காரர்கள் பல வருடமா நாங்க தொட்டதெல்லாம் எங்க ஒன்னும் விளங்குற மாதிரியே தெரியல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இந்த குரு பயிற்சி காலத்துல இவங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நேரம் அமையுமா மேம்? குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவா லாபஸ்தானத்துல குரு வந்து அமர்றாரு அப்படின் போது அவங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஆதாயம், ஒரு மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும், நல்ல லாபம் வரும் அப்படின்றது விதிமா. இப்ப சுய தொழில் செய்யறவங்க, முக்கியமா இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, ஆன்மீகம் சார்ந்த தொழில்னா இப்போ நிறைய சொற்பொழிவாளர்கள், கோயில்ல வேலை செய்யறவங்க, புரோகிதர்கள், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்றவங்க, ஆன்மீக பூஜை பொருட்களை வியாபாரம் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்மா. அதே மாதிரி குருனாலே ஆசான். அப்ப டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துறேன், ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறேன், ஒரு கன்சல்டன்டா இருக்கேன், இவங்களுக்கு எல்லாமும் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். நான் ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றேங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் இவங்களோட அறிவை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தா நல்ல முன்னேற்றம் அப்படின்ட்டு இருக்கும். ஆன் தி ஹோல் நல்லா இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் குருவோட கொடுக்கக்கூடிய நற்பலன்களை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட நாலேஜ் இவங்க மற்றவங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி, எனக்கு நல்லதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன், என்ன சார்ந்தவங்களும் கேட்கறாங்க பாவம் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குமா. ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் அவங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கண்டிப்பா இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டுமா. கண்டிப்பா மேம். பெரிய மனிதர்களோட உதவிகள் எல்லாம் கிடைக்குமா மேம்? காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா கிடைக்குமா. ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு நம்மளுக்கு வேணும், கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் ரொம்ப பவர்ஃபுல் இல்லைங்களா. கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ண சாலிடா நடக்கும். இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும், என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும். இப்ப கன்னிராசி என்பர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இது 12 ராசிக்குமே நம்ம வச்சுக்கலாம். ஆனா பொதுவா குரு 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தை பாக்குற, நீ நல்லதா ஏதாவது முயற்சி பண்ற அப்படின்னா சாலிடா நடக்கும். உனக்கு நிறைய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும், நல்ல விஷயத்துக்காக, ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக தாராளமா கிடைக்கும். குடும்பத்துல இருக்க பிரச்சனையை தீக்கணும் நீ முயற்சி பண்ற, தாராளமா கிடைக்கும். ஆபீஸ்ல இருக்க பிரச்சனையை தீக்கணும் நீ முயற்சி பண்ற, தாராளமா அது வந்து பாத்தீங்கன்னா தீரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களை நீ திருத்தணும்னு முயற்சி பண்ற, தாராளமா நடக்கும். ஆக எந்த முயற்சியா இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான முயற்சி பலிதமாகும். அப்ப நீ பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு சாலிடா நடக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். கண்டிப்பா மேம். எண்ணங்கள் நிறைவேறும்னு சொல்லியிருக்கோம். ஆசைகளும் நிறைவேறுமா? சாலிடா 5ஆம் பாவத்தை பாக்குறாரு இல்லையா குரு. அப்ப அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நம்மளோட ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி அதெல்லாமும் கொடுக்கக்கூடிய பாவம் சாலிடா நிறைவேறும். என்ன ரொம்ப சிம்பிளா அப்படின்னா நம்ம நல்ல விதத்துல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும். எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, எதிர் வீட்டுக்கார பொம்பளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொம்பளை கூட நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அஃபேர் வருமா அப்படின்லாம் வந்து வராது. பொதுவா அப்படி கண்ணி நினைக்காது. ஆனா 12 ராசிகளுமே இந்த மாதிரி கொஞ்சம் வக்ர புத்தி இருக்கவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆசைகள் இங்க கிடையாது. ஒரு சிலர் என்னமா ஒரு சில வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்லயே போடுறாங்க, எனக்கு அந்த ஆன்டி ரொம்ப பிடிக்கும், அந்த ஆன்டி எனக்கு கரெக்ட் ஆகுமா அப்படிலாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம சேர்ந்தே பதில் சொல்லலாம். அப்படிலாம் நினைச்சா நடக்காது. இந்த மாதிரி உங்களோட ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் நிறைவேறுமா, தாராளமா நிறைவேறும். அதே மாதிரி குழந்தைங்க சார்ந்த நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கு பத்தியா,
இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லை. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு பிள்ளையை நான் சின்சியரா லவ் பண்றேன். இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த பிள்ளையை நான் சின்சியரா லவ் பண்றேன். நடக்கும். இது இரண்டாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது நடக்கும். நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நடக்கும். ஒரு பொண்ணு நான் ரொம்ப ஆத்மார்த்தமா காதலிக்கிறேன், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த காதல் திருமணத்துல முடியும். ஏன்னா 5ஆம் பாவத்தையும் குரு பாக்குறாரு, 7ஆம் பாவத்தையும் குரு. கண்டிப்பா உண்மையான நேர்மையான எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். தப்பான விதத்துல வீட்டுல ஒய்ஃப் இருக்காங்க, நான் இன்னொருத்த பாக்கணும்னா நிறைவேறாது. அது வந்து டிஃபரன்ஸ் இருக்குல்லம்மா. கண்டிப்பா அது நிறைவேறும்மா. கண்டிப்பா மேம். திடீர் பணவரவு அப்படிங்கிறது கண்ணிக்கு இருக்கா மேம்? அம்மா, யாருக்குமே இந்த திடீர் பண வரவுன்றது கிடையாது. ஏன்னா நான் வந்து இந்த ஜாக்பாட்டு, லக்கு, லாட்ரி, சிலர் ஜோதிடமே அதுக்காக தான் பாப்பாங்க. இப்ப வந்து இந்த காலகட்டத்துல எனக்கு வந்து ட்ரேடிங்ல பயங்கரமா காசு வருமா, இந்த காலகட்டம்ல லாட்ரி வாங்கினா விழுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் திருப்பி காசு கொடுத்துருவேன். இல்லைங்க, நீங்க வேற ஜோதிடர்களை பாருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கே அதெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாதுமா. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி சில ஜாதகம் இருக்குதான். ஆனா நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது யாருக்கும். உழைப்பு மட்டுமே உயர்வை தரும் அப்படின்றது உண்மை. இவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பொதுவா கன்னி அதீத புத்திசாலிகள். எல்லாருக்கும் நமக்குலாம் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் Z வரைக்கும் இருக்கும். Z வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்த நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க கன்னி. நிறைய இந்த சிபிசிஐடி ஆபீசஸ்ல பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, நிறைய கன்னியா இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு புலப்படாததை நோண்டி எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உண்டு. அப்ப இவங்க பெருசா ஜாக்பாட்டை நம்புறது அப்படின்றத விட இவங்களோட உழைப்பு, இவங்களோட புத்திசாலித்தனம் கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாங்க. அதுல எந்த டவுட். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். சூப்பரா நடக்கும். கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். இப்போ அரசியல்ல இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது சரியான நேரமா இருக்குமா? அதுதான் உங்களோட தொழில்னா அந்த தொழில்ல லாபம் அப்படின்றது வரும். ஆன்மீகம் தான் அவங்களோட தொழில்னா அந்த தொழில லாபம் அப்படின்றது வரும். நீ என்ன தொழில நீ எடுத்துட்டு இருக்க? நீ வந்து அரசியல் கட்சி. இன்னொன்னுமா, பொதுவா அரசியல்ல பெரிய லெவல் வரணும்னா சுய ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கான் அதுவும் பார்க்கணும். இப்ப என்ன தசை நடக்குது அதுவும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து இப்ப விஜய் சார் வந்து இது வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க அவர் கடகராசி சுக்கிரதசையில இருக்காரு, அவரு போய் எங்க வந்து அரசியல்ல வருவாரு அப்படின்னாங்க. ஆனா சுக்கிரதசை சூரிய தசை மட்டும்தான் அரசியல்னு இல்ல, சுக்கிரதசையிலயும் வரலாம், ராகு தசையிலயும் வரலாம். அவங்க நல்லா இருக்காங்க சுய ஜாதகத்துலன்னா போதுமானது. கண்டிப்பா. புரியுதுங்க? அப்ப நான் சொன்னேன், இல்ல சுக்கிரதசை குட் லக் கொடுத்துரும், ஃபார்ச்சூன் கொடுத்துரும், அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அவர் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப அவர் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு, அந்த மாதிரி வந்துட்டாரு. இந்த மாதிரி குரு லாபஸ்தானத்துல இருக்காரு கோச்சார பிரகாரம் அப்படின்னும் போது சுய ஜாதகத்துல ஒரு சுபமான ஒரு பிளானட் தசை நடக்குது. ராகு தசை கூட நடக்குது. ராகு சூப்பரா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அரசியல்ல பெரிய லெவல்ல சாதிக்கலாம். கண்டிப்பா. அன்ன போஸ்ட சூப்பரா சாதிக்கலாம். கண்டிப்பா. சுய ஜாதகமும் அது பார்க்கணும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா மேம். இப்ப கன்னிராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் மேம்? பொதுவாவே கன்னி கண்டக சனியில இருக்காங்கம்மா. கண்டக சனி குருனோட பார்வையினால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். அப்பப்ப குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் இருந்துச்சு. இப்ப குரு பார்வையினால கிடையாது. இருந்தாலும் குரு அதிசாரமா பயிற்சி ஆகும் போது சனி மேல குருனோட பார்வை இருக்காது. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பரிகாரம் அப்படின்றது இருக்கணும். அப்ப நரசிம்ம வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு. ஆனா இவங்களுக்கு பெருமாளதான் வழிபாடு பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நரசிம்மர் வழிபாடு. கன்னி சிலர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவாங்க, நான் சிவனை தவிர யாரையும் கூப்பிட மாட்டேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, நம்ம சிவனை கூடும்போது நான் பெருமாளை தவிர யாரையும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவனை தவிர யாரையும் கூப்பிட மாட்டீங்க, சரபேஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க. இல்லைங்க பெருமாளை தவிர நான் யாரையுமே கூப்பிட மாட்டோம். பொதுவாவே பெருமாள் வழிபாடு, நரசிம்ம வழிபாடு சூப்பரா இருக்குமா இவங்களுக்கு. கன்னி ராசி என்ன நடக்க போகுது இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் திடீர் திருமண யோகம் வரப்போதாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். சோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குரு பகவான் உங்களுடைய ராசி ஒண்ணு இருக்கும், பட் லக்னம் வந்து வேறையா இருக்கும் இல்லையா? சோ 12 லக்னத்துக்கு உண்டான பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ குரு பெயர்ச்சியில முதல்ல கன்னி ராசி, இப்ப நீங்க கன்னி ராசியில இருக்கீங்க, ஆனா அந்த சேம் டைம் வந்து கன்னி லக்னமா நீங்க வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை வந்து குரு பகவான் உங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதியில இருந்து கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்கலாம். இப்ப கன்னி ராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நிலத்தத்துவ ஒரு ராசி. கன்னி ராசியா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து நிலத்தத்துவ ராசி. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துலதான் வந்து குரு பகவான் வந்து உச்சம் அடைகிறார். அப்ப 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் இல்லையா? உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் இல்லையா? அப்ப தொழில்ல, பொருளாதாரத்துல, கரியர்ல கண்டிப்பான முறையில குரு வந்து
உங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு, தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுப்பாரு. மாற்றத்தை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கண்டிப்பான முறையில நீங்க அடையதான் போறீங்க. எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேணும். கன்னி ராசி, துலா லக்னம். இப்ப கன்னி அப்படின்றது மண், அதாவது மண் தத்துவ ஒரு ராசி. துலாம் அப்படின்றது காத்து. சோ இந்த காத்து நெருப்பும் ஒன்னா சேரும் போது என்ன நடக்க போகுது? குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயமானது ஏற்படுது. இப்போ இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த ஒரு வருடம் வந்து வேலையில சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த சேலஞ்சஸை முறியடிச்சுட்டு தான் நீங்க வர போறீங்க. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப வாழ்க்கையும் இருந்தாலும் சரி, ஒர்க்கா இருந்தாலும் சரி, அதுல சேலஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் பெருசா இருக்குமா? எஸ், கண்டிப்பா ஓரளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு இருக்கும். பட் அதை முறியடிச்சுட்டு எல்லாத்தையுமே, அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே முறியடிச்சுட்டு வெற்றியாளரா வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இந்த டைம் பீரியட். கன்னி ராசி, விருச்சக லக்னம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்கு விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கன்னி ராசிக்கு விருட்சகம் வந்து 11ஆம் பாவமா வருது. இப்ப நீங்க விருட்சக லக்னத்தை எடுத்தீங்கன்னா கன்னி வந்து 11ஆம் பாவமா வருது. அதே விருட்சக லக்னத்துக்கு குரு பகவான் எங்க வராரு? 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. இதுதாங்க வந்து சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட். உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைக்காத ஒரு சில முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டு நிறைவேறாமலே உங்களுக்கு போச்சோ, அந்த நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத அதிர்ஷ்டம், நிறைவேறாத பாக்கியம். ஏன்னா லக்னத்துக்கு, விருட்சக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. சோ அந்த பாக்கியம், அந்த லக்கு, அந்த அதிர்ஷ்டம், இந்த ஃபார்ச்சூன் எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், எதுல எஃபர்ட் போட்டாலுமே ஜெயிச்சுட்டு வர போறீங்க. அடுத்து எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி, லக்னம் வந்து தனுசு. இப்போ வந்து கன்னின்றது பூமி, நிலத்தத்துவம், ராசிக்கு நிலத்தத்துவம். பட் அதே லக்னம் எப்படி இருக்குன்னா நெருப்பு தத்துவ லக்னமா இருக்கு தனுசு. இப்ப இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டுல வந்து குரு இருக்காரு. சோ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டுல வந்து குரு பகவான் வந்து அமைகிறாரு. ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்ப எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். திடீர்னு உங்க லைஃப்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும். எங்க இருந்தோ வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு யோகம், கோடீஸ்வர யோகம். திடீர்னு நான் வந்துட்டேன்ப்பா என் லைஃப்ல. ஏன்னா 8 அப்படின்றது சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம். இதெல்லாம் நடக்கும். எதிர்பார்க்காத மாற்றத்தை எதிர்பாருங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். கன்னி ராசி, பட் லக்னம் வந்து நிலத்தத்துவம், மகரம். நிலத்தத்துவ லக்னத்துக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட போறீங்க. வேலை பளு அடுத்த 1 வருஷத்துக்கு அதிகரிக்க போகுது. அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, 2 பக்கமும் உங்களை வந்து எப்படின்னா அப்படியே போட்டு ஒரு இடத்துல வந்து உங்களை உட்கார வச்சு, இல்லப்பா இனிமே யாரும் பண்ண வேணாம், நீ தான் இதை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொண்டு கொடுக்க போறாங்க. சோ பர்சனல் லைஃப்லயும் ஒரு முன்னேற்றம், ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ஒரு முன்னேற்றம். கன்னி ராசி, கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது? கும்பம் தாங்க ஹைலைட்டு. உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலதான் வந்து குரு பகவானே வந்து உச்சமாக போறாரு. ஐயோ சூப்பரா இருக்கு. நோய் இருக்காது, எதிரி இருக்காது, கடன் இருக்காது, எதுவுமே இருக்காது. கொடுத்த காசு திருப்பி வரும். நிறைய பேர் கேட்பீங்க, கொடுத்த காசு திருப்பி வரமாட்டேங்குது மேடம், எப்பதான் வரப்போகுது? இப்ப வரும், பொறுமையா வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும். மேரேஜ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கணவன் மனைவி உறவுல வந்து விரிசல் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகி நல்ல இடத்துக்கு நீங்க வருவீங்க. அடுத்து கன்னி ராசி, லக்னம் வந்து மீனம். என்னங்க பண்றது? இப்ப மீன ராசியில சனி வேற உட்கார்ந்து இருக்காரு. சனி சும்மாவா இருக்காரு? சும்மாவே இல்லையே. அவரு பாட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா குடைச்சல் இனி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. குரு பகவான் உச்சமாயி உங்க லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சமாயி, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சமாயி அந்த லக்னத்தையே பாக்குறாரு. மீன லக்னத்தையே வந்து குரு பகவான் பாக்குறாரு. இதுதான் வந்து சூப்பரான ஒரு விஷயம். சோ மீன லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு சூப்பராவே இருக்க போகுது. அடுத்து கன்னி ராசி, மேஷ லக்னம். எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி தாங்க. எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி. மேஷம் வந்து நெருப்பு, கிங்கு. ஒரு கிங்கு யார்கிட்டயுமே தோக்க முடியாது இல்லையா? அது கரியர்ல வந்து ஒரு சில முக்கிய முடிவுகள் நீங்க இப்ப எடுக்க போறீங்க.
ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலதான் வந்து குரு வந்து உங்களுக்கு உச்சமாவாரு. சோ கரியர்ல நீங்க மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறீங்க. அடுத்து வீடு, வாகனம், வண்டி, வசதி இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை வந்து குரு வந்து கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அடுத்து கன்னி ராசி, லக்னம் வந்து ரிஷபம், ரெண்டுமே நிலம். ஒண்ணு கன்னி, இன்னொன்னு ரிஷபம். நிலத்தத்துவ லக்னம் ராசி ஆகுறது என்ன நடக்க போகுது. ஆனா இந்த பக்கம் குரு வந்து நீர் தத்துவ ராசில எல்லாம் உச்சமாறாரு. ஆகட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மள அந்த அளவுக்கு வந்து குரு வந்து வாட்டி வதைக்க முடியாது இல்லையா. ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு ஓரளவு நட்பு தான். அப்ப முயற்சி வெற்றி அடையும். ஆனா முயற்சி பண்ற இடத்துல நீங்க இருங்க. கன்னி ராசி, பட் உங்களுக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்லயே வந்துட்டாரு. குடும்பஸ்தானத்திலேயே வந்து குரு வந்து உச்சமாக போறாரு. சோ ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி டாப் லெவல்ல வந்து குரு இருக்கிறாரு. டாப்பா வந்துருவீங்க, கவலையே வேணாம். ஆனா என்னன்னா குழப்பம் ஏற்படும். சில நேரம் என்னன்னா குடும்பத்துல வந்து குழப்பம் ஏற்படும். என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்து நம்ம லைஃப் எந்த நோக்கி போக போகுது, நம்ம தெளிவான முடிவு எடுக்க மாட்டோமே அப்படின்னு ஒரு வித பதட்டத்திலேயே இருப்பீங்க. பட் தெளிவான முடிவு எடுத்து அந்த பதட்டம் எல்லாமே சரியா கரெக்டா ஒரு போக்கஸ்டா வரக்கூடிய டைம் தான் இது. கன்னி ராசி, ஆனா லக்னம் வந்து கடகம். கன்னி ராசி கடக லக்னம். கடக லக்னத்துலதான் இப்ப வந்து குரு உச்சமாக போறாரு. என்ன ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு காம்போ ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்போவா இருக்கு. கடகத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களோட 7ஆம் வீட்டை பாக்குறாரு. லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. திடீர் திருமண யோகம் தாங்க. எங்க இருந்து மேரேஜ் ஆச்சுன்னே தெரியல. 10 வருஷம் அப்படியே இருக்கு, என் பொண்ணு கல்யாணமே நடக்க மாட்டேது, வயசாகுது அப்படின்னு வந்து பெற்றோர்கள் எல்லாமே பயந்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு திருமண யோகம் ஏற்படும். குரு பலம் வந்துருச்சு, நல்ல முறையில திருமணம் ஏற்படும். அடுத்து கன்னி ராசி சிம்மம். உங்க லக்னம் வந்து சிம்மமா இருக்கு, ஆனா ராசி வந்து கன்னியா இருக்கு. கன்னி வந்து பூமி தத்துவ ராசி, சிம்மம் வந்து நெருப்பு தத்துவ ராசி. எப்படி இருக்கும், சும்மா சூப்பரா இருக்கும் அப்படின்னு என்னால வந்து சொல்லி பொய் சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்காருல்ல. சோ அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சுத்தி இருக்கிற உறவு கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாரையுமே சட்டுன்னு நம்பாதீங்க. இங்க வந்து உண்மையா இருக்கிற முகங்கள் எல்லாமே பொய் தான். அவன் போலியா தான் நம்மள நடிச்சிட்டு இருக்கான். அவனோட சுயரூபம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பழகவே மாட்டீங்க. சோ அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சுயரூபம் தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து விட்டுட்டு உங்களுடைய பாதையை நோக்கி போறதுதான் இந்த குரு பெயர்ச்சி. சில பல பாடங்களை கண்டிப்பான முறையில உங்களுக்கு சொல்லி தருவாரு. மொத்தத்துல கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய நல்ல மாற்றங்களும் திடீர் திருமண யோகத்தையும் கொடுத்து உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் ஏதாவது நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏன்னா நீங்க கண்டிப்பான முறையில அணுகலாம். தேங்க்யூ. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? ஏன்னா கன்னி ராசினாலே பொதுவா சொல்லிடுவாங்க காதல்னாலே கன்னி தான்ப்பா, காதலர்கள் எல்லாம் ஓடி ஓடி வருவாங்க கன்னி ராசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படி இருக்கு சார் கன்னி ராசிக்காரர்களுக்கு? அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி எதிர்பாலினை தவிர ஈர்க்கக்கூடிய ராசிமோ. காந்தம் இருந்தா இரும்பு தேடி வந்து ஒட்டுமாங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிர்பாலினை தவிர சுத்தி கூட்டமா இருப்பாங்க. சோ அந்த கூட்டம் இருக்கு எதுக்குன்னு வச்சீங்க, கன்னி ராசிக்காரங்களை திருப்திப்படுத்த கிடையாது. கன்னி ராசிக்காரங்கிட்ட வந்து களவாண்டு போறதுக்கிட்ட கன்னி ராசிக்காரங்க கூட ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 பேர் இருப்பாங்க எப்பயுமே சுத்தி. 10 பேருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 பேர் ஆயிருவாங்க. இல்ல 7 பேரை காணா 7 பேர் ஏற்கனவே தேவையான எடுத்துட்டியான், இப்ப ஒரு 3 பேர் புதுசா என்ட்ரி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவங்க நட்பு உறவு எல்லாமே கன்னி ராசிக்காரங்களை சுத்தி ஆட்டோமேட்டிக்கா ஈர்ப்பு விஷயம் எடுத்துக்கொண்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் கன்னிராசிக்கு கடந்த காலங்களில் இல்ல, பொது பலனே அதான். கண்டிப்பா சார். ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க பழைய பேஷண்ட வெளியே அனுப்பு, புதிய பேஷண்ட் 3 பேர் உள்ள அனுப்பு. கட்டாயம் அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வரும்போது பேஷண்டா வருவாங்க. கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க விட்டு போகும்போது அவங்க பிரம்மாண்டமா போவாங்க, கன்னிராசிக்காரங்க பேஷண்ட் ஆயிடுவாங்க. சோ இப்படித்தான் இவங்க லைஃப்ல ஓடி இருக்கு. சோ இப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. ஸோ 11ஆம் வீட்டு அவர் உட்கார்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க லைஃப்ல இவங்க பட்ட ஒரு படாத பாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்னைய பொறுத்தவரை கன்னிராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா
நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல கேட்டிருக்கோம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் கன்னிராசி தான் அதிகமா வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? நாள் கூட இல்ல, எத்தனை எத்தனை வருஷம் வருஷம் ஆச்சுன்னு கேளுங்களேன். 5 வருஷம் போட்டவங்க இருக்காங்க, 7 வருஷம் போட்டவங்க, சில பேர் 11 வருஷம் நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்க அதை ரியலா தான் கொடுக்காங்க, பேருக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்களும் நிறைய உழைக்கிறாங்க, நிறைய போராடுறாங்க. ஆனா ஒரு ஒரு ரொம்ப டயர்டாகி வேலை பார்த்துட்டு போய் படுக்கும் எப்படி இருக்கும், உண்மையா தூக்கம் வரும்ல. ஸோ ஆனா இவங்களுக்கு தூக்கம் மட்டும் நிம்மதியாக வந்து பல வருடங்களாயிருக்கும். ஸோ அப்படி படாத பாடுபட்டு மனசுக்குள்ள பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல சிரமங்களை சந்தித்து வந்த கன்னிராசிக்காரங்க இனிமே கொஞ்சம் நிதானமாக சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. கண்டிப்பா சார், நிதானமா சிறப்பா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்மாங்குத்து தான் முத்திக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் நீதி அரசர் வந்து 7ல உட்காந்துட்டாரு. ஸோ நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பல கன்னிராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன், கணவன் என்னை புரிஞ்சுக்கல, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கல, நான் என் பார்ட்னருக்காண்டி உயிரே கொடுக்க தயாராகிட்டேன், எண்ட் ஆஃப் பாயிண்ட், நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு கூட சொல்லி பார்த்தேன், நீ இல்லாம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருப்பாங்கன்னு நினைக்கல, நான் இப்ப தனிமையில இருக்கேன் அப்படிங்கிற நிலைமைதான் நம்ம கன்னிராசி என்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அது மாறப்போகுது. இவங்க மேல பாசம் வச்சும் பாசம் இல்லாத மாதிரி பலபடி மாறி ஏமாற்றத்தை கொடுத்த நம்மளுடைய கன்னிராசிக்காரனுடைய பார்ட்னர் இனிமே புரிஞ்சுக்கிற போறாங்க. இவங்களுடைய ரியாலிட்டி பாசம் இனிமேதான் அவங்களுக்கு புரிய போகுது. இனிமேதான் ஒன்று சேர்வதற்கான ஒரு பாக்கியம் கிரக ரீதியா. கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு சார் பொதுவா? கன்னிராசி பெண்கள், அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி பெண்கள் கிடைக்கிறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியான ஆண்கள் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றேன். அதாவது ஒரு போன ஜென்மத்துல அவங்க நல்ல ஒரு புண்ணியம் பண்ணி உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு தான் கன்னிராசி பெண்களே கிடைப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவதிகள் தான் நம்மளுடைய கன்னிராசி பெண்கள். ஆனா அவங்க லைஃப்ல அவங்க தியாகம் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தியாகி. ஏன்னா நம்ம கன்னிராசியில சுக்கிரன் வலிமையை இழக்கிறார். சுக்கிரன்னா யாரு? பெண்களை தான் எடுத்துக்கிறோம். எந்த சுயநலமும் இல்லாம நம்ம கன்னிராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா இருக்காங்கன்னா சத்தியமா ஏத்துக்கவே மாட்டாங்க, நம்பவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாம மெழுகுவத்தி மாதிரி குடும்பத்துக்காக, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக, தான் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, தன்னையே நம்பி வந்த தன்னுடைய காதலனுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக அப்படின்னு அந்த பெண்களை எந்தெந்த உறவுகளை வைத்து அழைப்போமோ அத்தனை விதமான உறவுகளுக்காக தன்னை மெழுகுவத்தியாக உருக்கி வாழ வச்சு வெளிச்சம் கொடுத்தவங்க தான் கன்னிராசி பெண்கள். ஆனா அவங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ அது மாறப்போகுது. கன்னிராசி பெண்களை யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ, கன்னிராசி பெண்களை யார் யாரெல்லாம் குடும்பப்படுத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கிறாம இருக்காங்களோ அவங்களுக்கான பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான நேரம். இவங்க யாரு, இவங்க திறமை என்னங்கிறத நம்ம கன்னிராசி பெண்கள் ப்ரூவ் பண்ண போறாங்க. அதற்கான உதவிய குரு பகவான் கொடுப்பாங்கிறது உண்மை. அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்படி இருக்கு சார் இந்த காலகட்டத்துல? திருமண வாழ்க்கை இனிமேதான் நடக்க போகுது. அதாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமேதான் சிறப்படைய போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு ஜாதகத்துல திருமணம் நடக்கணும்னா குரு பார்வை வேணும்னு சொல்லுவோம். சோ குரு பார்வை ஒண்ணு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருந்தாலுமே சனியுடைய ஒரு செயல்பாடு இருந்தாலும் திருமணம் நடக்கும். சனியும் குருவும் இணைந்து ஒரு விஷயம் செயல்படுத்தினாதான் அது திருப்திகரமா முடியும்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் உட்காந்து திருமண தடைகளை உண்டு பண்ணி வந்தார். இவங்களுக்கு நல்ல வரன் கிடைச்சிருக்கும், கடைசியா என்ன காரணமே தெரியாது வேண்டாம். சில பேருக்கு வந்து நிச்சயம் பண்ணிருப்பாங்க, நான் உங்களை உறுதிப்படுத்துறேன், உங்களுக்கு பூ வைக்கிறேன் இல்லை, ஒவ்வொரு ஊர்களும் ஒரு விதமா சொல்லுவாங்க. சோ நிச்சயம் பண்ணிருப்பாங்க. சோ நிச்சயம் பண்ணி கூட சில பேருக்கு வந்து நின்றுருக்கும். சோ எப்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு காத்திருக்கிற நம்முடைய கன்னிராசி நபர்களுக்கு உறுதியாக குருவுடைய பரிபூர்ண பார்வையான 9ஆம் பார்வை டைரக்டா இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசிக்கு விழுது. சோ மீனத்துல ஆல்ரெடி நம்மளுடைய சனி பகவான் இருக்காரு. அப்ப குரு சனி இணைவு பார்வைங்கிற மாதிரி வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடப்பதற்கான ஒரு பெரிய மாற்றம் கிரக ரீதியாகவே ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா சொல்லு. கண்டிப்பா சார். இப்போ தொழில் தொடங்கணும் இல்ல வேற ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு சொன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சரியா இருக்குமா? நம்ம கன்னிராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட எடுக்காத முயற்சியே கிடையாது.
அடி மேல அடி வாங்கி எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. அதனால ஆனா முயற்சி எடுக்கிறதே விடல. முயற்சி எடுத்து 80% கொண்டு போயிருவாங்க. ஆ. மொத 60 கொண்டு போயிருப்பாங்க, அப்புறம் 70% கொண்டு போயிருப்பாங்க, ம். சில பேர் 85% கூட கொண்டு போயிருப்பாங்க. ம். கடைசி பின்ல ஃபெயிலியர் ஆயிடும். அந்த ஃபெயிலியர் இவங்களால கிடையாது, வேற நபர்கள் மூலமா ஆயிருக்கும். ம். சோ கூடவே இருக்க துரோகிகள்னா நம்ம கன்னிராசி தான் நிறைய பேர் இருப்பாங்களே, சோ அவர்கள் மூலமாக ஃபெயிலியரை சந்திச்சிருப்பாங்க. சோ இந்த காலகட்டம் தன்னை மட்டும் நம்பி, தன்னுடைய செயல்பாடுகளை மட்டும் நம்பி இவங்க எடுக்கிற முயற்சிகள் எதுவா இருந்தாலும் முயற்சியில வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இவங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்கறனால எடுக்கிற முயற்சி எல்லாமே கன்னிராசிக்கு ஏர்கட்டம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போதே காதல் பத்தி பேசணும். கண்டிப்பா ஏன்னா இவங்கள சுத்தி வர எல்லாருமே காதல்னு வருவாங்க, கடைசியில அவங்க கலந்துட்டு போயிடுவாங்க, இவங்க அனாதையா நிப்பாங்கன்ட்டு. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல காதலும் செட் ஆகுமா சார்? கண்டிப்பா. ஏன்னா 5ஆம் இடம் தான் மகரம். அதுதான் குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்காரு. அப்ப காதல் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம காதலை இனிமையாச்சும் உறுதிப்படுத்தலாமா, ம். நம்ம சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு காதல்ல வெற்றி, காதல்ல மகிழ்ச்சி, காதல் திருமணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் இந்த குரு பயிற்சி மூலமா உறுதியாகும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு சிறப்பா இருக்கும் சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது போராட்டம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கும். கண்டிப்பா சார். பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பானதா இருக்கும். கண்டிப்பா.